வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜஸ்தான் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். இன்றைக்கி வந்து சண்டிகரில் நடக்குது மேட்ச். வந்து முல்லாப்பூரில் நடக்குது. முல்லன்பூரில் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு நல்ல அருமையான பேட்டிலாக இருக்கும். ஏன்னா போன மேட்ச் கிட்டத்தட்ட சன்ரைசர்ஸ் கூட கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் போனாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு போராடினாங்க. அந்த ரெண்டு பேருமே வந்து புது யங் பிளேயரு. 2024 இந்த முல்லன்பூரில் வந்து பெஸ்ட்டு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சுருக்காங்க. 19.7. லோயஸ்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 7.7 இன் பவர் பிளேலையும் இருக்குது. இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே 9 விக்கெட் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போயிருக்கு நண்பர்கள். 9 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்லேயே போயிருக்கு இப்போ இந்த 2 கேம்ஸில். அதனால் கொஞ்சம் பேசருக்கு வந்து ஒரு நல்ல அருமையான பிச்சாக தெரியுது. ஜாயிண்ட் செகண்ட் வித் மும்பைக்கு அப்புறம், அதாவது மும்பை செகண்ட், இது ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட 9 விக்கெட் எடுத்துருக்காங்க பவர் பிளேயில். அதாவது அந்த பிச்சு வந்து ஜெய்ப்பூர் வந்து மோர் விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் எடுத்திருக்காங்க தி சீசனில். பட் வந்து அங்கே ஆல்ரெடி இப்போ 4 கேம் விளாண்டுட்டாங்க. இங்கே 2 கேம் தான் விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக அந்த ராஜஸ்தான் ராயல்ஸும் இதுவும் இது மோதுறாங்க இந்த ஐபிஎல்லில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பிளேயர் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க நம்பர்களே. ஆவரேஜ் வந்து 24.3. வேறு எந்த டீமுமே கிடையாது, சரிங்களா? வேறு எந்த டீமுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 26.6 ரன் பர் விக்கெட் பவர் பிளேயில் இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அருமையான பேட்டிலாக இருக்கும்னு நண்பர்களே நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுமிச்சு ப்ரீவியூவில் தான் பார்த்துட்ருக்கிறேன். இங்கே வந்து லிவிங்ஸ்டன் வந்து நாட்டு இன்னும் வந்து இப்போ அன்பிட்னு தான் சொல்லிக்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்து எப்படின்னு தெரியல. சந்தீப் சர்மா வந்து எப்படின்னு தெரியல. ஒருவேளை அவன் பிட்டுனா வந்து சிகந்தர் ராஜா வந்து வெளியில் போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிகர் தவன், ஜானி பெரிஸ்டோ வேஸ்ட் நண்பர்களே. அண்ணே அடிக்க மாட்டேங்கிறான், வேஸ்ட்டு. பிரபு சிம்ரன் வந்து பரவாயில்ல, ஓகேன்னு தான் சொல்லலாம். வந்து பெரிய என்ன இம்பேக்ட் பண்ணல இந்த ஐபிஎல்லில். சம்கரனும் ஆல்ரவுண்டரில் இருக்காப்புல. ஜிதேஷ் சர்மா பெரிய இம்பேக்ட் பண்ணல. சசன் சிங்கு இந்த பையன் நல்லா பண்ணிகிட்ருக்கா. சிகந்தர் ராஜா ஓரளவுக்கு பண்ணுறாப்புல. சர்மா ஓரளவுக்கு பண்ணுறாப்புல. ஹர்பீத் பியர் பவுலிங் போடுறான். ஹர்ஷத் பட்டேல் வாரி வளங்கள் தெரிஞ்சு வச்சு. ரபாடா ஓகே, ஹர்ஷத் சிங் ஓகே. ஒரு மாதிரி அன்இவன் பேலன்ஸான டீம் தான் நண்பர்களே. பெருசாக அந்த ஜானி பெரிஸ்டோ, பிரபு சிம்ரன், இவங்கெல்லாம் ஜிதேஷ் சர்மாலாம் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ணல. பொறுத்து வந்து பார்க்க என்றைக்காவது பண்ணுவாங்களான்னு. ஏன்னா பவுலிங் பிச்சாக இருக்கிறதுனால தான். ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு வந்து போன மேட்ச்சில் வந்து பர்கர் வந்து இன்ஜூரியில் இருந்தாப்புல. பட் இன்றைக்கி கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். ஏசவ் மகாராஜ் இன்றைக்கி விளாடுவாரான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர் பிச்சு இருக்கிறதுனால வந்து ஏசவ் மகாராஜ் விளாட மாட்டார். அது போக வந்து ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாப்புல. போன மேட்ச்சில் கூட நல்லா இது பண்ணிச்சு. பட்டு இது பண்ண முடியல. பட் இந்த சீசன்லேயும் வந்து இந்த கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் ரன் அடிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனு கொஞ்சம் பொறுத்திருந்தால் விளையாடணும். சந்தீப் சர்மா வந்து இன்னும் வந்து கிளியர் பண்ணலை. அவங்களுடைய இது கிளாரிட்டி தெரியல, விளாட மாட்டாருன்ட்டு. பட் அவங்க டீம் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. சசான் சிங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு ஃபினிஷிங்கில் இருந்திருக்கிறாரு. நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான இன்னிங்ஸ் அந்த 2 பேர் விளாண்டு கொடுத்தாங்க. அது போக அவங்களுக்கு இவங்க டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.33 இருக்குது. அதில் வந்து சசான் சிங் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 195 விளாண்டுட்டுருக்கிறாரு. 35 பால் அதுக்கு மேலே இந்த டோர்னமெண்ட்டில் விளாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டக்கு ஆகிருக்காரு நினைக்கிறேன் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக. மற்றபடிக்கெல்லாம் மோஸ்ட்லி நாட் அவுட்டில் போயிருப்பார்னு நினைக்கிறேன், சரி தெரியல. ஜகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 விக்கெட் போயிட்டுருக்காரு. இந்த 3 விக்கெட் எடுத்தால் போதும். 200 விக்கெட் போய்கிட்டு இருக்கிற ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 10 தீசன் பும்ராவும் இவரும் சேர்ந்து இருக்கிறாப்புல. இன்றைக்கி அதை பிரேக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது போக வந்து எக்கனாமிக் ரேட்டு மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட்டில் 7.50 போய்கிட்டு இருக்கிறாரு. நல்லாவே போட்டுட்ருக்கிறாரு. பவர் பிளேயில் கூட ஓரளவுக்கு பவர் பிளேயில் போடுறதில்ல, இடப்பட்ட நேரத்தில் போடுறாரு. 7.50 போடுறாருன்னா பெரிய விஷயந்தான். ஜானி பெரிஸ்டோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஜகலுக்கு அகேன்ஸ்டாக வெறும் 17 தான் ஆவரேஜ், சொல்லி முடிஞ்சிடும். அஸ்வின் வந்து தவானா வந்து கிட்டத்தட்ட 14 இன்னிங்ஸில் 4 டைம் அவுட் பண்ணிக்கிறாப்புல.
ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 84.4 தான் இருக்குது. அக்ஷய் சிங் ஜெய்ஸ்வாலா வந்து 15 பாலில் 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு T20யில். ஜெய்ஸ்வாலா ஆவரேஜ் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக வெறும் 7.50 தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் இருக்குது. ஹெட்மேயர் வந்து ஷாம் கரனுக்கு அகேன்ஸ்டாக 18 பால் 45 ரன் அடிச்சிருக்காரு T20 கிரிக்கெட்டில். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 250. ஜோஸ் பட்லர் ஸ்ட்ரைக் ரேட் 157.35 ரபாடாவுக்கு அகேன்ஸ்டாக T20 கிரிக்கெட்டில். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 53 நல்லாவே இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் சேஞ்ச் ஆஃப் ரெயின்ஸ்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த ஒன்றில் பாஸ்ட் போலிங் தான் இந்த பிச்சு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால் வாங்க பேண்டஸ் லீக் போகலாம். கடைசி 5 மேட்ச் வந்து லாஸ்ட்டில் ஆர்ஆர் வின் பை 4 விக்கெட்டு வித் 2 பாலு. மே 19, 2023. பஞ்சாப் கிங்ஸ் வின் பை 5 ரன்னு ஏப்ரல் 5, 2023. ஆர்ஆர் வின் பை 6 விக்கெட் வித் 2 பால் மே 7, 2022. ஆர்ஆர் வின் பை 2 ரன்ஸு செப்டம்பர் 21, 2021. பஞ்சாப் கிங்ஸ் வின் பை 4 ரன்னு 2012 ஏப்ரல் 21. கிட்டத்தட்ட 3 மேட்ச்சு ஆர்ஆரும் 2 மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 26 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. அதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் 10, ஆர்ஆர் வந்து 15. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி 8ம், பேட்டிங் செகண்ட் பண்ணி 2ம், அதே மாதிரி ஆர்ஆர் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி 7ம், பேட்டிங் செகண்ட் பண்ணி 8ம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு சூப்பர் ஓவரில் போயிருக்கு. அந்த ஒரு சூப்பர் ஓவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணிக்கிறாங்கன்னு ஆமாம், ஆர்ஆர் வின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. டாஸ் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து இது கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸ் 12 டாஸு, இவங்க 14 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. பஞ்சாப் வந்து 4 டைம் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணிக்கிறாங்க. 8 டைம் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஆர்ஆர் வந்து டாஸ் வின் பண்ணி 2 டைம் தான் பேட் பண்ணிக்கிறாங்க. மீதி 12 டைம் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. பஞ்சாப்க்கு ஹையஸ்ட் ஸ்கோர் 223க்கு 2, இவங்களுக்கு 226க்கு 6. இவங்க ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171.92, இவங்க ஆவரேஜ் 174.65. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5.88, இவங்களுக்கும் 5.88. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிகர் தவான் 115 ரன் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து சஞ்சு சாம்சன் 596 அடிச்சிருக்கிறாங்க. அக்ஷய் சிங் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே சகல் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தவார் 56 பாலுக்கு 86 ரன்னு, இவங்க சஞ்சு சாம்சன் 63 பாலுக்கு 119 ரன் அடிச்சிருக்காப்புல. பெஸ்ட்டு விக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது பெஸ்ட்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா சிங்கு 5 for 32, சகல் 3 for 28. அப்புறம் இந்த பிச்சை பற்றி பார்க்கலாம். இங்கே கிட்டத்தட்ட 25 மேட்ச் விளாட்ருக்காங்க. அதில் வின்னிங் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 15 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 10 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. நோ ரிசல்ட்டு 0. இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாஸ் வந்து 17 மேட்ச் வந்து பவுலிங் ஃபஸ்ட் தான் பண்ணிக்கிறாங்க. இந்த டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு 8 டைம் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சு பவுலிங் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் போன மேட்ச்சில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கூட ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா டியூ வராது. இங்கே வந்து அதிகமாக விளாண்டது மகாராஷ்டிரா 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஹரியானா வந்து மோஸ்ட் வின்னு 4, அருணாச்சல பிரதேஷ் 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. மோஸ்ட் லாசஸ். விக்கெட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு 173 ரன்ஸ் வின் பண்ணிக்கிறாங்க. பிக்கெட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா கேரளா வின் பை 10 விக்கெட் வித் 37 பால்ஸ் ரிமைனிங் போட்டிருக்காங்க. லோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானா வின் பை 1 ரன்னு. லோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹரியானா வின் பை 3 விக்கெட்ஸு, அது 0 பால். ஆவரேஜ் டீம் ஸ்கோர் திஸ் வெனின்னு பார்த்தீங்கன்னா 150 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரு. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.44. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 23.31. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 120.76. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.6. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 18.3. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.52. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா 21 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விழுந்த நம்மளே மேட்ரு தான். இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச் தான். அது இப்போ விளாண்டது 2 மேட்சுமே டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 178.5. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு, அதாவது 6 பாலுக்கு ஒரு விக்கெட்டாக தான் கணக்கு நினைக்கிறேன். பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஷாம் கரன் 2 இன்னிங்ஸில் 92 ரன்னு,
சேஷாந்த் சிங் 2 இன்னிங்ஸில் 46 ரன்னு, லிவிங்ஸ்டன் 1 இன்னிங்ஸில் 38 ரன்னு. ஹையஸ்ட் ஸ்கோர் சாம் கரன் டிசிக்கு அகேன்ஸ்டாக 47 பாலுக்கு 63. சேஷாந்த் சிங் பார்த்தீங்கன்னா 25 பாலுக்கு 46. லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 38 ரன்னு. பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சேஷாந்த் சிங் 46, சாம் கரன் 46, சிகந்தர் ராஜா 28. மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் 3, சாம் கரன் 3, சர்மா 2. மோஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா சாம் கரன் 8, தவான் 6, சேஷாந்த் சிங் 6. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சாம் கரன் லிவிங்ஸ்டன் 67, சர்மா சேஷாந்த் சிங் 66, பிரபு சிம்ரன் சாம் கரன் 42 ரன்னு. பவுலிங் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் சிங் 4 for 29 எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக, அக்ஷதீப் சிங் 2 for 28 டிசிக்கு அகேன்ஸ்டாக. பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 for 30 எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, பட்டேல் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு 2 இன்னிங்ஸில், சாம்கரன் 2 விக்கெட்டு. பெஸ்ட் எக்கனாமிக் அக்ஷதீப் 7.12, சகர் பார்த்தீங்கன்னா 1 இன்னிங்ஸில் 8.25, ரப்பாடா பார்த்தீங்கன்னா 8.5 2 இன்னிங்ஸில். பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் 2 இன்னிங்ஸில் 9.5, பட்டேல் பார்த்தீங்கன்னா 19.25, சாம்கரன் பார்த்தீங்கன்னா 25.5 2 இன்னிங்ஸில். 3 விக்கெட்ஸ் கால் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் சிங் ஒரு டைம் எடுத்துருக்கிறார் நண்பர்களே. அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இந்த பிச்சு ரெக்கார்டெலாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோ கண்டிப்பாக சொல்ல முடியாது யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. பட் மேட்ச் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் பேட்டிங் யாரும் திறமை இருந்தால் விளாட்லாம். அங்கே தான் இருக்குது நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ நண்பர்களே.